இல்லை நார்மலாக டெய்லி செய்கிறத சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போயிடுச்சு. அதனால் நானே ஏதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் என்னென்ன இருக்குன்னு பார்த்தேன். மட்டன் பிரியாணி இருந்தது, அது KFC சிக்கன் இருந்தது, அதுக்கப்புறம் பருப்பு இருந்தது, அப்புறம் ரசம் இருந்தது, அப்புறம் அப்பளம் இருந்தது. பிரியாணியில் இருக்கிற மட்டன் பீசஸை கொஞ்சம் தனியாக எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன். இரும்பு சட்டியை எடுத்துகிட்டு அதில் கோகோனட் ஆயிலை ஊற்றிட்டு அதில் வெங்காயம் தக்காளியை வெட்டி வச்சிருக்கிறத போட்டுட்டு நான் ஆயில் கம்மியாக போட்டதுனால தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு உப்பு மசாலா தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டிட்டு அது கூட பருப்பை அதில் எடுத்து ஊற்றிட்டு அதையும் நல்லா கிண்டிட்டேன். அப்புறமா அது கூட நம்ம வெட்டி வச்சிருக்கிற கறியை போட்டுட்டேன். நல்லா கிண்டிட்டு அது கூட ரசம் கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டேன். நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அதில் உடச்சி ஊற்றிட்டு அது கூட நல்லா கிண்டிட்டு அதில் கொஞ்சம் பெப்பரை போட்டு அதையும் நல்லா கிண்டி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். குக் ஆனவன அதை அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டுட்டு KFC சிக்கனையும் எடுத்து வச்சுட்டு அதில் சாஸை ஊற்றி திரும்பி பார்த்தா சட்டை ஃபுல்லாக வேர்த்து இருக்கு குப்புன்னு. என்னடா இது சமைக்கிறது இவ்வளோ கஷ்டமாக நினச்சிட்டு சாப்பிட்டு பார்த்த பாருங்களேன், டேஸ்ட்டு வேற லெவலில் இருந்தது. மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ரெடி பண்ணி சாப்பிட்ருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.